இந்த கிராமம் ரொம்ப குட்டியாக இருந்தால் கூட அதுக்கு பக்கத்தில் காடு இருக்கனால அந்த கிராமம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னதான் இந்த கதையோட ஹீரோ ராமுங்கிற இவராக இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு தான் 6 அறிவு இருக்குது, இந்த விலங்குகளுக்கெல்லாம் 5 அறிவு தான் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அடிக்கடி பெருமை பேசிக்கிற ஒரு சின்ன மனுஷன். அடுப்பெல்லாம் எரிய வைக்கிறதுக்கு மரத்துண்டு வேணும் இல்லையா, அதனால காட்டுக்குள்ளே நடந்து போய் மரத்தை வெட்டிட்டு வரலான்னு போன ராமு மரத்தை வெட்டாமலே டயர்டானனால ஒரு மரத்துக்கடியில் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்காரு. விலங்குகளோட வீடு தான் காடு, அங்கே போய் நம்ம படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாவது அலாட்டாக இருக்கணும். ஆனால் ராமு பக்கத்தில் அந்த பாம்பு வர்றதை கூட பார்க்காம நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்ததை அந்த காக்காவும் நோட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த மனுஷனை நம்ம எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு காக்கா மானுக்கிட்ட போய் சொல்லி, மானு அப்படியே போய் நரிக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சு, நரி யானைக்கிட்ட போய் சொல்லுச்சு. இந்த விஷயத்தை காதில் கேட்டதும் ராம் இருக்க இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்ச யானை, என்னப்பா இப்படி அக்கம் பக்கம் பார்க்காம கூட ரொம்ப அசால்ட்டாக தூங்கிட்டு இருக்கியே, எந்திரிச்சு பாருன்னு சொல்கிற மாதிரி தும்பிக்கையால் கொஞ்சம் எழுப்பி விட்டதும் பாம்பை பார்த்தா படையே நடுங்கும், நம்ம ராமு மட்டும் நடுங்க மாட்டாரா, ஏந்திரிச்சு காட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் தட்டு மாதிரி ஓர ஆரம்பித்தார். அவங்க வீடு வரைக்கும் நம்ம துணையாக போவோம்னு சொல்லிட்டு இந்த 4 விலங்குகளும் ராமுக்கு பின்தொடர்ந்து போனதை நினச்சி பார்த்து, இவங்களுக்கா நம்ம 5 அறிவுன்னு இத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோன்னு ராமு ரொம்ப வெக்கப்பட்டான். அதிலிருந்து 6 அறிவுங்கிறது மனுஷனாக பிறந்தா மட்டும் கிடையாது, உண்மையான அன்பு, ஒற்றுமை, கருணை, சரியான நேரத்தில் செயல்படுறது, இதில் தான் அறிவு இருக்குங்கிறத ராமு புரிஞ்சுக்கிட்டான்.